இன்னைக்கு சாயங்காலம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு அதிரடியான உத்தரவு வெளியாகி இருக்குதுங்க. அதாவது இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு தடை விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செய்தி தான் கல்வி வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பா மாறி இருக்குது. நீட் தேர்வு நடத்தக்கூடிய NTA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமை பண்ண ஒரு கோளாறு தான் இந்த உத்தரவுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்குது. கோளாறுன்னு சொல்லலாம், அதை தாண்டி மாணவர்கள் மேல அவங்க காட்டின அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இப்படிப்பட்ட உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி பத்தி பார்த்தோம்னா, கடந்த மே 4ஆம் தேதி நாடு முழுக்கவே இந்த நீட் தேர்வு நடத்தப்பட்டுச்சுங்க. இந்த தேர்வை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் பல லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க. அதுல தான் ஆவடியில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் 464 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த தேர்வு மையத்தில் தான் மழையின் காரணமா 2 மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வானது 2:45 தான் தொடங்கி இருக்குது. எனவே இதுவே பெரிய சங்கடத்தை கொடுத்திருந்த நிலையில அந்த பள்ளியில 3 மணிக்கு கரண்ட் கட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 4:15 வரைக்கும், அதாவது 1.25 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால அங்க மாணவர்கள் முழுமையா தேர்வு எழுத முடியல அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. எனவே அந்த வீடியோக்களை வெளியிட்டு பலரும் கண்டிச்சு பேசியிருந்த சமயத்துல தான் இதுக்கான முறையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் மாணவர்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை எழுதிருந்துச்சு. ஆனா அதை பத்தி NTAவோ இல்ல நீட் தேர்வை ஆதரிக்கக்கூடிய பாஜகவினரோ எந்த வார்த்தையுமே சொல்ல கிடையாது. எனவே இந்த நிலையில தான் அந்த தேர்வு மையத்தில் நடந்த தேர்வுக்கு மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளூரை சேர்ந்த சாய்பிரியா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிஹரன், அக்ஷய் அப்படின்னு சொல்லி 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மின்தடை காரணமா குறைஞ்ச வெளிச்சத்திலே தேர்வு எழுதியதாகவும் தேர்வு மையத்துக்குள்ள மழைநீர் புகுந்ததால மாற்று இடத்துல இருந்து தேர்வு எழுத சொன்னதனால நாங்க பெரிதும் சிரமத்துக்கு உள்ளானதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் கவன சிதறல்கள் காரணமா திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில கூடுதல் நேரமும் ஒதுக்கப்படல அப்படின்னும், முழுமையா தேர்வு எழுத முடியாததால தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளிச்சுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ரொம்ப முக்கியமா பலருடைய கனவான மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வுல சின்ன குறைபாடு ஏற்பட்டா கூட அது மாணவர்களோட எதிர்காலத்தை பெருசா பாதிச்சிரும் அப்படின்றதால மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னும், இந்த வழக்கு முடிகிற வரைக்குமே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த மனுவானது தான் நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்குது. எனவே தான் இந்த விசாரணையின் போது ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலான ARL சுந்தரேசன் என்ன சொல்லியிருந்தார்னா, மின்தடை ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது பத்தியும், அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தா மாணவர்களுடைய கோரிக்கையை பத்தி பரிசீலிக்கிறது பத்தியும் பதிலளிக்க அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனவே தான் இதை கேட்டுக்கிட்ட நீதிபதி ஒன்றிய அரசுக்கும் தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இவங்க பதிலளிக்கிற வகையிலுமே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சு விசாரணையை ஜூன் 2ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. எனவே நாடு முழுக்க நடந்த நீட் தேர்வுல தமிழ்நாட்டில் நீட் தேர்வுடைய ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறதா பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த உத்தரவானது நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை, அதாவது NTAவுக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்குது. இந்த வருஷத்துல இவங்க ரிசல்ட்டுக்கு தடை விதிக்கிறது இது முதல் முறை கிடையாதுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் இதே உத்தரவை தான் பிறப்பிச்சிருந்தாங்க. அங்கேயுமே இதே பிரச்சனை தாங்க. இதோடைய பின்னணி பத்தி பார்க்கும்போது, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட 12 தேர்வு மையங்கள மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதனால அந்த தேர்வு மையங்கள்ல போதுமான வெளிச்சம் இல்லாத காரணத்தால எக்ஸாம் எழுதும் போது நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த மனுவில் தான் எக்ஸாம் அப்போ 3:30 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும், மின்சார தடையால தேர்வை சரியா எழுதாம மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும், தேர்வு முடிய வெறும் 30 நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் மெழுகுவத்திகள் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. எனவே இதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை எக்ஸாம் நடக்கும்போது அதுக்கான அடிப்படை வசதிகளுக்கான நடவடிக்கைகளை முழுமையா எடுக்கல அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தது. மேலும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டிருக்குது. எனவே இந்த விளக்கம் கொடுக்கிற வரைக்குமே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடறதுக்காக இடைக்கால தடை விதிச்சு அந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் கூட ஒரு தேர்வு மையத்தில் இப்படி கரண்ட் கட்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துடைய இந்தூர் மாவட்டத்தில் 12 எக்ஸாம் சென்டர்களை மின்தடை ஏற்பட்டிருக்குன்னா அங்க NTAவோட ஏற்பாடுகள் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த வருஷம் நீட் தேர்வு நடக்கும்போது பார்த்தோம், மாணவ மாணவிகளை வெளியே நிக்க வச்சு அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா பட்டன் வந்துருச்சு, தாலி அவுக்கணும், மூக்குத்தி போட்டிருக்கீங்க, அதெல்லாம் கழட்டணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு ஏராளமான மென்டல் பிரஷரை கொடுத்து அவங்கள நெருக்கடிக்கு உள்ளாக்கி தான் தேர்வுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆக இதுவே மாணவர்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கும்போது இதை தாண்டி தான் மாணவர்களை எக்ஸாம் எழுத போறாங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு மின்தடை அப்படிங்கிற பெரிய சுமை ஏற்படும் போது மாணவர்களோட நிலை என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு பகீர்னு இருக்குது. அதுலயுமே மாற்று ஏற்பாடை எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க. ஜெனரேட்டரை ரெடியா வச்சுக்கிறது, மாற்று இடங்களை பாக்குறது அப்படின்னு சொல்லி எந்தவித மாற்று ஏற்பாடுகளையும் செய்யாம இருக்கிற வெளிச்சத்திலே தேர்வு எழுதிக்குவாங்க, மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல
தேர்வு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை கட்டாயப்படுத்தி எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாமே மாணவர்களை உளவியல் ரீதியாவே தாக்கக்கூடியது. தேர்வு எழுதும் நேரத்துல மாணவர்களை பெரிய நெருக்கடியில தள்ளி இருக்கிறாங்க. ஆக இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் செக் பண்றதுக்கும் பட்டன் எவ்வளவு இருக்குதுன்னு செக் பண்றதுக்கும் காதுல டார்ச் லைட் அடிச்சு பாக்குறதுக்கும் நேரம் இருக்குது. ஆனா மழை வரும்னு தெரிஞ்சுமே அதுக்கு தேவையான மாற்று ஏற்பாடு செய்யறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆக இந்த எக்ஸாம் மீதான இவங்களுடைய அக்கறையை இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாங்க. எனவே இதை எதிர்த்து தான் மத்திய பிரதேசத்திலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி மாணவர்களே தானா முன் வந்து இந்த கேஸை போட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கு என்டிஏவும் ஒன்றிய அரசும் இந்த மோடி அரசால் உருவாக்கப்பட்ட தேசிய மருத்துவ ஆணையமும் என்ன மாதிரியான பதில சொல்ல போறாங்க? இல்லங்க கரண்ட் ஒயரை இழுக்கடிச்சிருச்சு, ஜெனரேட்டர் கொண்டு வரது நேரம் ஆயிடுச்சு, மெழுகுவர்த்தியை தயாரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்ல போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீதிமன்ற விசாரணையில தான் தெரிய வருங்க. மேலும் கடந்த வருஷத்துல பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 40 லட்சம் 50 லட்சம் சொல்லி விலை நிர்ணயிச்சு முறைகேடு பண்ணது, ஒரே ஒரு கோச்சிங் சென்டர்ல பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெற்றது அப்படின்னு சொல்லி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருந்துச்சு. இது தொடர்பான கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கே போயிருந்துச்சு. ஆக வருடா வருடம் இந்த தேர்வை நடத்தக்கூடிய என்டிஏவாகட்டும் இல்ல ஒன்றிய அரசாகட்டும் மருத்துவ ஆணையமாகட்டும் இவங்களுடைய முகத்தேரையெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் இந்த மின்தடை அப்படிங்கிறது பெரிய சோகமா மாறி இருக்குது. அதுக்கு இவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, மாணவர்கள் புகார் பண்ணியுமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரிய மோசமான நடவடிக்கையா பார்க்கப்படுது. எனவே இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ உயர்நீதிமன்றங்கள் கண்டனத்தை தெரிவிச்சு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லுங்க, அது வரைக்கும் நீங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. எனவே இந்த ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு விசாரணைகள் அடுத்த மாசம் வரப்போகுது. அப்போ என்டிஏ வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.